வணக்க மக்களே. இவங்க எத்தனை நாளாக திமுக கூட்டணி ஆகிடுச்சு. இப்போது இவங்க எத்தனை நாளாக அண்ணா திமுகவில் கூட்டணி வச்சுக்கலாமா, விஜய் கூட கூட்டணி வச்சுக்கலாமா, அப்படியே கன்ஃபியூஷனில் இருந்தாங்க. கடைசியில் முதல்வர் அவர்கள் குடும்ப அட்டைக்கு 5000 ரூபா முன்பணமாக கொடுத்த உடனே இவங்க அசந்து போயிட்டாங்க. ஓஹோ, திமுக தான் ஜெயிக்கும் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இங்கே ஜாயின் பண்ணிட்டாங்க. இந்த விஜயகாந்தோடைய கனவு அவ்வளோதான். விஜயகாந்த் எப்படிப்பட்ட ஒரு அரசியல் கட்சி தலைவர் தெரியுங்களா? மக்களுக்கு அள்ளி அள்ளி கொடுத்து வந்தவர். அவர் போய் இந்த கூட்டணிக்கு ஒத்துக்குருவார்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக விஜயகாந்த் ஆன்மா ஏற்காது, தொண்டர்களும் ஏற்க மாட்டார்கள். இவர்கள் ஏதோ பதவி கிடைக்கும் என்ற ஆசையில் வந்துவிட்டார்கள். ஆனால் வெற்றி யார் பக்கம் என்பது 2026 மே மாதம் தெரிந்துவிடும். அதாவது சொல்லுவாங்க, ஒருத்தவங்களுக்கு நேரம் சரியில்லைன்னா இப்படி தான் நடக்கும்னு சொல்லுவாங்க. அது மாதிரி விஜயகாந்தோடைய அந்த புகழ் மாபெரும் புகழ். இவங்க ஆன்மீகத்தை எதிர்க்கிறவங்க. இவங்க விஜயகாந்தையே கோவிலாக கட்டி வச்சுருக்காங்க. எந்த அடிப்படையில் இவர்கள் கூட்டணி சேர்ந்தார்கள் என்பது தான் ஒன்றும் புரியலை. ஏதோ பதவி கிடைக்கும் என்ற ஒரு ஆசையில் சேர்ந்தார்களா என்றது கூட புரியவில்லை. நன்றி சமூக ஆர்வலர் என்ற அடிப்படையில் என்னுடைய கருத்து. வாழ்க வளமுடன். விஜயகாந்த் ஆன்மா ஏற்கவே ஏற்காது.